ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 16ஆம் அதிகாரம். அதிலே 35 அந்த வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ஆமென். பிரைஸ் காட். ஒரு அருமையான வேத பகுதி. அந்த தொடக்கமே தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. பொழுது விடிந்த பின்பு, பொழுது விடிந்த பின்பு. சார், நான் உங்களை பார்த்து சொல்றேன், பொழுது விடிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வாழ்க்கையில இருந்த a season of uncertainty is over. Praise the Lord. என்ன நடக்கும், குழப்பமான சூழ்நிலை, அடுத்து என்ன செய்ய போறோம் தெரியலையே. இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். Praise the Lord. ஆமென். தைரியமா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, பொழுது விடிஞ்சிருச்சு. Praise the Lord. ஆமென். பொழுது விடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க போய் சொல்லணும் எல்லாத்தையும், பொழுது விடிஞ்சிருச்சு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். ஆமென். சோ என்ன அழகா இருக்கு பாருங்களேன். 35ஆம் வசனம் சொல்லப்பட்ட விடுதலை. சொல்றாங்க, போய் விடுதலைன்னு சொல்லுங்கப்பா அப்படின்னு. சொல்லப்பட்ட விடுதலை. 36ஆம் வசனம் எழுதப்பட்ட விடுதலை. விடுதலைக்கு தேவையான கட்டளை பிறந்து விட்டது. சொல்லப்பட்ட விடுதலை, எழுதப்பட்ட விடுதலை. அதெல்லாம் பத்தாதுன்னு பவுல் சொல்றாரு. அதெல்லாம் பத்தாது. எனக்கு யாரு எங்களை தூக்கி உள்ள வச்சானோ அவனே வந்து எங்களை விடுதலை செய்யணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த இரவு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் பொழுது விடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில விடுதலை சும்மா பேச்சளவில் இல்லை, எழுத்தளவு இல்லை, அதை செயல்படுத்தும் காலகட்டத்துக்குள் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். இங்கே அவர்கள் யார் என்று தெரிந்து விட்டது. அவர்கள் ரோமராயிருக்கிறார்கள் என்று பயந்து. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க யாருன்னு நிறைய பேருக்கு தெரிய வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஈசாக்கை வெறுத்து துரத்தினவர்களே அவனை தேடி வந்தார்கள். காரணம், அவன் யார் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமென். இதுவரைக்கும் உங்களுடைய அருமை பெருமைகள் தெரியாம இருக்கலாம் யாருக்கும். இதுவரைக்கும் உங்களை அவர்கள் அசட்டை பண்ணி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். ஆடுகளுக்கு முன்பதாக மாத்திரமே ஆட்டிடையனாக அருமையான இஸ்ரவேலின் கீதங்களை இன்பமாய் பாடிக்கொண்டிருந்த ஒருவனை குறித்து அரண்மனையில் பேசப்பட்டது. காரணம், அவன் யார் என்று அவர்களுக்கு தெரிந்து விட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். God is going to make your identity known. நீங்க யாரு என்கின்ற அந்த உங்களுடைய தனித்துவம், உங்கள் மேல் இருக்கிற விசேஷம், உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம்,
உங்கள் மேல் இருக்கிற கிருபைகள் அவைகள் அடையாளம் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். இன்ன நபர் இதற்குரியவர், இவர் இப்படிப்பட்டவர் என்கின்ற அந்த காரியங்கள் பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதுல பாத்தீங்கன்னா 3 விதமான விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் 3 நிலைகள். இந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில இவ்விதமாக செயல்படுகிறது. அதை நான் வரிசைப்படுத்த விரும்புகிறேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த வேத பகுதியிலிருந்து 3 காரியங்களை தீர்க்க தரிசனமாய் சொல்லி, கடைசியில இன்னும் 2 காரியங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். முதலாவது 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. ஆமென். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். விசுவாசம் ரட்சிப்போடு கூட பேசப்படுகிறது. விசுவாசம், faith and salvation, it is coupled together, faith and salvation. அப்ப ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், உங்க வாழ்க்கையில தேவன் அருளுகிற விசுவாசம் இருக்கே, அது எப்படிப்பட்ட விசுவாசம்? ரட்சிப்பை உண்டு பண்ணுகிற விசுவாசம். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ரட்சிக்கப்படுறது மட்டும் இல்ல, உங்களை சூழ்ந்திருக்கிற, உங்களை சார்ந்திருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். பிரைஸ் காட். அப்போ ஆண்டவர் நீங்க சொல்றாரு, the faith that I have given you, through which I will even save people that belong to you. உனக்கு உரியவர்கள் எல்லாரையும் நான் ரட்சிப்பேன். எல்லாரும் பேழைக்கு உட்படுவார்கள், எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள், எல்லாரும் தப்புவிக்கப்படுவார்கள். காரணம், இந்த விசுவாசம் ரட்சிப்பிற்கு ஏதுவான விசுவாசம். 2வது ஒரு விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கு. 34வது வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான். விசுவாசமும் மன மகிழ்ச்சியும். Faith is coupled and interlinked with gladness and joy. உங்களுக்குள்ள தேவன் ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு, அது ரட்சிப்பிற்கு ஏதுவான கிரியைகளை எல்லாம் செய்யும். உங்களுக்குள்ள தேவன் ஒரு விசுவாசம் வச்சிருக்கிறாரு, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற சிச்சுவேஷன் எவ்வளவு ட்ரை சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, டோன்ட் வரி, the faith that I have given you will definitely bring forth gladness. உங்களுக்குள்ள அது ஒரு ஜாய் கொண்டு வரும், ஒரு மகிழ்ச்சியை அது கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 3வது 5வது வசனத்தை வாசிங்களேன். 5th verse. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் பெருகின விசுவாசமும் பெருக்கமும். பாத்தீங்களா? faith is interlinked or coupled with increase. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, அப்பா, இது 3 விதமான விசுவாசமும் வேலை செய்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், மகிழ்ச்சியை பிறப்பிக்கிற விசுவாசம், அது மாத்திரம் இல்ல, பெருக்கத்தை உண்டு பண்ணுகிற விசுவாசம். இது எப்படிப்பட்ட விசுவாசம் பெருக்கத்தை உண்டு பண்ணுதுன்னா, நாளுக்கு நாள், டே பை டே, நாளுக்கு நாள் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒரு விசுவாசம். பிரைஸ் காட். ஆமென். சோ நீங்க விசுவாசிங்கன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை கொண்டு வருகிறாரு, ரட்சிப்பை நிறைவேற்றுகிறார், ரட்சிப்பை கொண்டு வருகிறாரு, ரட்சிப்பை நடப்பிக்கிறாரு, மகிழ்ச்சியை ஆண்டவர் கொண்டு வருகிறாரு, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறாரு. 3வது இந்த வசனத்தின்படியே ஒரு பெருக்கம், நாளுக்கு நாள் ஒரு விருத்தி. இந்த விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை கொண்டு வருது. ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்.
அவனுக்கு உண்டாயிருந்த எல்லாமே என்ன பண்ணுது பாருங்க, பெருகிட்டே இருக்கு. எல்லாம் 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 ஆடு மாடு பெருகுது, ஆசீர்வாதம் பெருகுது, பிள்ளைங்க பெருகுறாங்க. காரணம் என்னன்னா அதுதான் அந்த விசுவாசம். பிரைஸ் காட். ஸோ இது 3 காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தது. அதனால நான் அதை வாசித்தேன். ஓகே, இன்னும் ஒரு 3 காரியங்களை தீர்க்க தரிசனமா நான் சொல்ல போறேன். தீர்க்க தரிசனமா சொல்ல போறேன். 10வது வசனத்தை வாசிங்க. அந்த தரிசனத்தை அவன் கண்டபோது அஹ், அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு உடனே மக்கெதோனியாவுக்கு புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. ரைட். மக்கெதோனியா பாருங்களேன், நிச்சயமான இலக்கு. ஒரு நிச்சயமான இலக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாழ்க்கையில டைரக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைரக்ஷன் அதுல ஒரு ஒரு கன்ஃபார்ம்டு இதுதான், இப்படிதான், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில அதை ப்ராமிஸ் பண்ணார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில நான் நிச்சயமான இலக்குகளுக்கு நேரா நான் நடத்துகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆசியாவுக்கு போக வேணாம்னு கர்த்தர் என்ன பண்ணாராம், தடை பண்ணாராம். ஆண்டவர் போக விட்டாதிருந்தார், ஆவியானவர் போக விட்டாதிருந்தார். பாருங்களேன், ஒரு கரெக்டான இடத்துக்கு நடத்துறதுக்கு நிறைய இடம் நம்ம போகணும்னு நினைக்கிற இடத்துக்குலாம் என்ன செய்யறது இல்லை, அவரு அனுமதிக்கிறது இல்லை. அப்படியே 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 தடுத்து 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 ஒரு தரிசனத்தை காட்டுறாரு. ஒரு மெசடோனியன் மேன், ஒரு மெசடோனியன் கால். அவன் சொல்றான், அவன் அழைக்கிறான், நீர் எங்களுக்கு உதவி செய்ய. அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த தரிசனத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதன் தாற்பயத்தை புரிந்து கொண்டு அவர் தீர்மானிச்சு இங்கதான் அப்படின்னு போறாரு. நிச்சயமான ஒரு உறுதியான நிச்சயமான இலக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, இந்த மாலை வழியில உங்க வாழ்க்கையில இருக்கிற தடுமாற்றங்கள் அல்லது தேவையில்லாத திசை மாற்றங்கள் இவைகளெல்லாம் இராதபடிக்கு நிச்சயமான இலக்குக்கு நேராய் நான் உன்னை நடத்துவேன். பிரைஸ் காட். ஆமென். எங்க போய் சேரணுமோ, எந்த இடத்துல காணப்படணுமோ அங்க போய் சேரும்படி, அங்கே காணப்படும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சோ நிச்சயமான இலக்கு நம்பர் 1. நம்பர் 2, 18வது வசனத்தை வாசிங்க. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். அவள் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். 2வது என்ன போட்டிருக்கேன்னா, நிரந்தரமான தீர்வு. நிரந்தரமான தீர்வு. இன்னைக்கு இந்த பிரேயர்ல அல்லது இந்த ஒரு கூடுகையில ஆவியின்படி இணைந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில போராட்டங்களும் சில பிரச்சனைகளும் தொடர்கதையாக இருந்து கொண்டு இருந்தது உண்மைதான். திரும்ப 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 அப்படியே வந்து கொண்டே இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நிரந்தரமான தீர்வுகளை நான் ஏற்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 77ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் ஆசாப் சொல்லுகிறான், அவருடைய காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அவருடைய காலடிகள் தெரியல. மோசே ஆரோன் 2 பேரும் பார்த்துட்டே வராங்க. அந்த காலடிகளை பார்த்து பார்த்து இத்தனை ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். திடீர்னு அந்த காலடிகளை காணவில்லை. என்னடா ஆண்டவரை காணமே நினைக்கும் போது வேதம் சொல்கிறது, அவருடைய வழி தண்ணீர்களிலே இருந்தது. எதற்காக? இஸ்ரவேலை பின்தொடர்ந்து வருகிற தீமைகள் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக. உங்களுக்கு பின்னாடி வருகிற போராட்டமான நிலைகள் அது எவ்வளவு வஞ்சகமானதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் அவைகளை நிறுத்தி போடுகிறேன். பிரைஸ் காட். ஆமென். ஒருவேளை இது நன்மையா தீமையான்னு தெரியலையே, சொல்றதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு, ஆனா நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ள எங்க இருக்குன்னா தீமை இருக்கு. அதை பவுல் அறிந்தபடினால் தான் ஆவியில் சினம் கொண்டு அதை அதட்டினான்.
உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு சில நிரந்தர தீர்வுகள். அப்ப நம்பர் 1 நிச்சயமான இலக்கு. கண்டிப்பா நீ எங்க போய் சேரணுமோ அங்கே உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். 2வது நிரந்தரமான தேர்வு. உங்களுக்கு பின்னாடி சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ஆமா கேட்டுச்சு, இனிமே கேட்காது. செங்கடல் வரைக்கும் சத்தம் கேட்டது உண்மைதான், ஆனால் அதை தொடர்ந்து அவைகள் இல்லை. பிரைஸ் காட். ஆமென். அந்த போராட்டங்கள், அந்த பிரச்சனைகள், அந்த எதிர்ப்புகள், குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடுகிற அந்த கிரியைகள், அவைகள் நிறுத்தப்பட்டு விட்டது. பிரைஸ் தி லார்ட். நீங்க தைரியமா இருக்கலாம். அவைகளுக்கு உங்க மேல என்ன இல்லை? அதிகாரமே கிடையாது. அவைகளுக்கு உங்க மேல அதிகாரமே கிடையாது. எதெல்லாம் எதெல்லாம் எந்த சத்தமெல்லாம் நிசப்தமாக வேண்டுமோ அவைகள் அனைத்தும் நிசப்தமாகிவிட்டது. கர்மேல் வரைக்கும் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. ஆனா அக்கினி இறங்கின உடனே சத்தமெல்லாம் நிசப்தமாகிவிட்டது. உங்க வாழ்க்கையில அதை ஆண்டவர் செய்வார் அப்படின்னு நான் நம்புறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரதர் பிரேம்குமார் ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்வார். எவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமோ அவைகள் தடுத்து நிறுத்தப்படும். எவைகள் தொடர வேண்டுமோ அவைகள் தொடரும்படி கர்த்தர் கிருபை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பானையின் மாவு செலவழிந்து போகாது, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகாது. ஆண்டவர் சொல்றாரு, எவைகள் தொடர வேண்டுமோ அந்த நன்மைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். எவைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமோ அவைகள் தடுத்து நிறுத்தப்படும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ரைட். 3வது 25, 26. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. 3வது என்ன போட்டிருக்கேன்? நடுராத்திரியிலே நன்மை. நடுராத்திரியிலே நன்மை. யாருமே நினைச்சு பார்த்துக்கவே முடியாது. நினைச்சே பார்க்க முடியாது. நடுராத்திரியில இப்படி ஒரு சடுதியான மாற்றமா? காயப்படுத்தினவனே காயம் கட்டுவானா? மாற்றம். யார் கடினமாய் பேசினார்களோ அவர்களே தயவாய் பேசுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த சடுதியான மாற்றங்களை ஏற்படுத்துகிற நடுராத்திரி நன்மை. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு நடுராத்திரி நன்மை. ஓவர் நைட் மிராக்கிள்ஸ். நினைக்கவே இல்லை. அது வரைக்கும் டிஸ்பியூட் இருந்துட்டு இருந்துச்சு. ஆரோன் யாரு பெரிய ஆளா? அவனுக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த ஒரே ராத்திரியில் கர்த்தரவைகளை நிசப்தமாக்கி போட்டார். The dispute was over. Praise the Lord. கர்த்தர் சொல்றாரு, நடுராத்திரியிலே நன்மை. இந்த நன்மை என்ன செய்ய போகுதுன்னா, நீங்க நினைக்காத நிறைய காரியங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. Praise the Lord. இப்ப 3 காரியங்களை பார்த்திருக்கோம். இதுல ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது என்ன அப்படின்னா, கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் விடுவிக்கப்பட்டார்கள். கட்டுக்கள் கலன்று போயிட்டு எல்லாருடைய கட்டுகளும், பாண்டவங்க கட்டுகள் மட்டும் இல்ல, அதை கேட்டுட்டு இருந்தவங்க கட்டுகளும். அப்படிதானே? என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம கொஞ்சம் ஆடிபுலா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஆண்டவரே, நான் அண்ணாள மாதிரி முணுமுணுன்னு ஜெபம் பண்ணல, கொஞ்சம் சத்தமாவே என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. பரவாயில்ல, யாராவது தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா கேட்கிறவனுக்கும் அதனால என்ன இருக்குது? ஒரு ஆசீர்வாதம் இருக்க போகிறது. கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். அவனுக்கு பாட்டு தெரியாது. பவுலும் சீலாவும் பாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தவனுக்கு எல்லாம் விடுதலை கிடைச்சிருச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுதான் பவர் ஆஃப் அனாயிண்டிங். பிரைஸ் காட். இன்னைக்கு நான் இப்போ ஒரு 3 காரியம் சொல்லியிருக்கேன். நிச்சயமான இலக்கு, நிரந்தரமான தீர்வு, நடுராத்திரியிலே நன்மைன்னு சொல்லியிருக்கேன். இந்த 2 விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல இருக்கிற நியூ டெஸ்டமென்ட் தீம், how it is connected to us, அதை நான் சொல்ல போறேன். அது சொன்னாதான்
அது ஒரு ஃபுல் காஸ்பல். சரியா? இல்லைன்னா அது வெறும் ஒரு சம்பவம் தான். ஒரு சம்பவத்திலிருந்து சில சத்தியத்தை தியானிச்சோம். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? இந்த காரியத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருப்பதின் முகாந்திரம் என்ன என்ற ரகசியத்தையும் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்க விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி 26ஆம் வசனத்துல ஒரு விடுதலை. விடுதலை எப்ப நடந்ததுன்னா சடுதியா நடந்துச்சு. அப்படிதானே? அப்படிதானே? உடனே நடந்துச்சு. கரெக்டா இல்லையா? இன்ஸ்டன்ட் நடந்துச்சு விடுதலை. சோ 2 காரியங்களை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இதுதான் தீம். சோ விடுதலை அப்படின்றது சடுதியா நடக்க போகுது. சடுதியா நடக்க போகுது. உங்க விடுதலை இன்ஸ்டன்டா டக்குன்னு நடக்க போகுது. இது நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா 15th verse-ஐயும் 40th verse-ஐயும் வாசிங்க. 15ஐயும் 40ஐயும். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி கேட்டுக்கொண்டாள். வருந்தி கேட்டுக்கொண்டாள். இது என்னன்னா ஒரு வாஞ்சை. சரி, அப்புறம் 40வது வசனம். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாள் இடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். ரைட். இதுல என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, விடுதலை சடுதியாக நடந்துருச்சு, உடனே நடந்துருச்சு. ஆனா இங்க ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் இருக்கே, அது என்னன்னா நாள்பட்ட விருப்பம், நாள்பட்ட வாஞ்சை. ஆற்றங்கரையில் ஒரு நாள் கர்த்தர் அவளோடு பேசுகிறார். பவுல் பிரசங்கித்த வார்த்தைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார். உடனே அவள் என்ன செய்கிறார் தெரியுமா? அவள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறாள். She's a business woman. இரத்தாம்பரம் விற்கிறவள், கொஞ்சம் பெரிய பணக்காரி தான். அவளுடைய ஆசை, அவளுடைய நாள்பட்ட வாஞ்ச என்ன அப்படின்னா, அவன் சொல்றா, நீங்க எங்க வீட்டுல வந்து தங்குனா நல்லா இருக்குமே. அவ அதுக்கு சொல்றா பாருங்களேன். அந்த 15ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. அதுல என்ன போடுறா, என்ன சொல்றா 15th verse-ல அப்படின்னா, அவ சொல்றா, கர்த்தரிடத்தில் நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கிடுங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அவ சொல்றா, நீங்க என்னை நினைச்சீங்கன்னா, நான் உண்மையிலேயே நான் நல்ல ஒரு விசுவாசம் உள்ள ஒரு சகோதரின்னு நினைச்சீங்கன்னா என் வீட்டுல வந்து தங்குங்க. அது ஒரு டிசையர். உடனே என்ன பண்ணல, தங்கல. அப்பா உடனே நான் வரேன்னு சொல்லல. ஆனா இட் வாஸ் இன் ஹிஸ் மைண்ட். அந்த நாள்பட்ட விருப்பத்தை நிறைவேற்றாமல் அவர் போகவில்லை. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய விடுதலை சடுதியா இருக்கும், ஆனா உன் விருப்பம் கொஞ்சம் நாள்பட்டா கூட, கொஞ்சம் தாமதம் ஆனா கூட உன் வாஞ்சைகளும் உன் விருப்பமும் நிச்சயமாய் நிறைவேறும். God will not ignore your desire. Praise the Lord. உன்னுடைய விருப்பத்தை அவர் அசட்டை பண்ணுகிற தேவன் அல்ல. நிச்சயமாக உன்னுடைய வாஞ்சைகளும் விருப்பங்களும் நிறைவேறும். சரி, இப்ப ரொம்ப முக்கியமான செய்தியின் பகுதிக்கு வரும். Why this is written? எதுக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது? இது நமக்கென்று வெளிப்படுத்துகிற அடிப்படை சத்தியம் என்ன? அடிப்படை சத்தியம் என்ன? நம்மை தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அப்படின்னா, ஆவி, ஆத்துமா, சரீரம். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவி, ஆதாம் என்கின்ற மனிதன் பாவம் செய்தபடினாலே அவனுடைய ஆவி மரித்து போய்விட்டது. அவனுடைய மாம்சம் உயிர் கொண்டு விட்டது. அவன் மாம்சம் உயிர் கொண்டு விட்டது. ஆவி மரித்துருச்சு. இன்னைக்கு காலையில கம்யூனியன் சர்வ் பண்ணும்போது நான் ஒரு காரியத்தை சபையில சொன்னேன். 2 பேரு சீஷர்கள், பிரதானமான 2 சீஷர்கள். அல்ல, ஒருத்தருக்கு பேரு யூதாஸ் காரியோத்து. அவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாது, அவர் தான் ட்ரெஷரர்.
எல்லா பணமும் அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அடுத்தது பேதுரு. பேதுரு இதுல யூதாஸ் காரியத்தை என்ன சொன்னாருன்னா, எனக்கு இயேசுவை தெரியும் என்று காட்டி கொடுத்தார். அப்படிதானே? எனக்கு இயேசுவை தெரியும், இவர் இயேசு தாங்க, இவர் தாங்க இயேசு, என்னெல்லாம் தெரியுங்கன்னு காட்டி கொடுத்தார். பேதுரு என்ன பண்ணாரு? இவர் தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சார். ரெண்டுல எது பெருசா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தெரியவே தெரியாதுன்னு மறுதளிச்சதும் இல்லாம சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆனா கன்விக்ஷன் அப்படின்னு வரும் பொழுது ரெண்டு பேருக்குமே கன்விக்ஷன் நடந்துச்சு. ஒருத்தருக்கு the flesh began to convict, for the other one Christ began to convict. இயேசு திரும்பி பார்த்ததுனால பேதுரு உணர்வடைந்து அழுதான், இன்னொருவனுக்கோ தன் சுயம் வாதித்ததினாலே. ஆண்டவர் கேட்டாரு ஆதாம் பார்த்து, உன்னை நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? அப்போ அந்த சுயம் என்று ஒன்று இருக்குது, இந்த மாம்சம் என்று ஒன்று இருக்குது, அதோடைய வேலையே என்ன அப்படின்னா, இட் வில் கண்டெம் யூ. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் உணர்த்தப்பட்டாங்க. ஆனா ஒருத்தன் எந்த அளவுக்கு உணர்த்தப்பட்டான்னா, நீ சாகு, நீ வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவன் நீன்னு. அந்த சுயம் இருக்குதே, அந்த செல்ஃப் இருக்குதே, அது அவனை வாதித்து 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 செத்தே போனான். So ஒரு conviction brought forth death, the other conviction brought forth life. So நமக்கு என்ன conviction தேவை அப்படின்னா, we need to be convicted by the Holy Spirit. இந்த ஃப்ளஷோட கன்விக்ஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஜட்ஜ்மெண்டெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கும். சில நேரம் அது சொல்லும், உன்னைய மாதிரி நீதிமான் உலகத்திலே இல்லைன்னு சொல்லும். உன்னைய மாதிரி நீதிமான் உலகத்திலே இல்லப்பா, நீ எவ்வளவு நீதியா இருக்க, அங்க பாரு அந்த சிஸ்டரை, அங்க பாரு அந்த பிரதரை, நீ என்ன சூப்பரா இருக்க. That is also not right. We need the Holy Spirit to convict us, to guide us. Praise the Lord. சரி, ஓகே. அவன் பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஆவி செத்தவனாத்தான் ஆதாமுடைய சந்ததி புறம் பிறந்தது. என்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்குதான் ரட்சிப்பின் மூலமாகத்தான் நாம் சத்திய வசனத்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எங்க ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம்னா, the spirit being, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியின் மனுஷன். You have a spirit being inside of you. அந்த spirit being பற்றி, அந்த ஸ்பிரிட் மேன் பத்தி ரெண்டு வசனங்களை இன்னைக்கு காலைல வாசம், அதை திரும்ப வாசிக்கலாம். எபேசியர் 1:3, கொலோசியர் 2:10. இதை மறக்கவே கூடாது, நீங்க வாசிங்க அது ரெண்டையும். எபேசியர் 1:3, கொலோசியர் 2:10. தம்பி அன்மியூட் பண்ணி வாசிப்பா. ரைட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். கொலோசியர் 2:10. இது ரெண்டும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். நீங்க இன்னைக்கு அட்டெண்ட் பண்ண யாரா இருந்தாலும் சரி, பைஹார்ட் பண்ணிருங்க இந்த வசனங்களை. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். ரெண்டு விஷயம் பாருங்களேன். ஒன்னு என்ன சொல்றாருன்னா, யூ ஆர் டோட்டலி பிளஸ்ட். எல்லா ஆசீர்வாதமும் உனக்குள்ள இருக்குன்ட்டார். சரியா? நாளைக்கு வேணுங்கிற வேலையா இருக்கலாம், அல்லது திருமணமாகாத பிள்ளைங்களுக்கு தேவையான அந்த திருமண லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒண்ணு. சகல ஆசீர்வாதத்தினாலும், எவ்ரி பிளெஸிங் இஸ் ஆல்ரெடி என்கிரிப்டட் ஆர் இட் இஸ் ஆல்ரெடி இன் யூ. எங்க இருக்கு? உங்களுடைய ஆவிக்குள்ள இருக்கு. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கு. யூ ஆர் பெர்ஃபெக்ட்
you are made complete in him. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த சரீர பிரகாரமான ரெல்ம் அதெல்லாம் நிறைய இல்லவே இல்லை. ஆமாவா? இல்ல, இன்னும் எங்களுக்கு அதை நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஆசீர்வாதம் இன்னும் வரலையே பாஸ்டர். ஆசீர்வாதம் எல்லாம் இருக்குன்றீங்க. அதுக்குதான் நீ காலையில பண்ண பிரசங்கத்தை 3 தடவையாவது கேளுங்கன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, மழை எங்க இருந்தது? எங்க இருந்துச்சு மழைனா? உள்ளதா இருந்துச்சு. எலியாவுடைய ஆவிக்குள்ளதான் மழை இருந்துச்சு. அதனாலதான் அவன் சொன்ன உடனே மழை பெய்தது. பிரைஸ் தி லார்ட். எலியாவுடைய நாக்கும் வாக்கும் பேசின உடனே மழை வந்து விட்டது. நமக்கு என்ன தேவைன்னா, we need to go to the peak of Carmel where you meet with God. It's like 1-to-1. நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும், நீங்களும் தேவனும். அந்த இடத்துல போயிட்டு அவர் சொல்லுவாரு, நீ சொல்லு மகனே, நீ பேசு அப்படின்னா, நீங்க பேச 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 அவன் சொல்லுகிறபடியே ஆகும். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இப்பதான் பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு வர்றோம். இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, பவுலும் சீலாவும் தொழு மரத்திலே அவங்களை என்ன பண்ணி வச்சுட்டாங்களா? கட்டி வச்சுட்டாங்களாம். தொழு மரத்திலே. அப்படி இருக்கா? வசனம் இருக்கா? அவருடைய கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். 16. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அப்புறம் அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். அசைய முடியுமா? இருக்கிறதே டஞ்சன்ல. அசைய முடியுமா? முடியாது. கால் பூரா என்னாச்சு? தொழு மரத்துல தலைகீழ இருக்காங்க. நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். கால்களை தொழு மரத்தில் மாட்டி வச்சான்னா தலைகீழ இருக்காங்க. யோசிச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ என்ன இதுல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பிசிக்கலி தே ஆர் பவுண்ட். சரீர பிரகாரமாக கட்டுண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எங்களுக்கு தேவையான விடுதலை எங்கேயோ இருக்கு. எங்க இருக்கு? அவங்களுக்கு தெரியுது, ஆவியில் விடுதலை இருக்கிறது. எங்க சரீரம் கட்டப்பட்டிருக்குது. எங்க சரீரம் தொழு மரத்துல இருக்கு. எங்க சரீரத்துல வேலை இல்லை. எங்க சரீரத்துல பிரச்சனை இருக்கு. எங்க சரீரத்துல வியாதி இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆனா எங்களுக்கு தேவையான அந்த விடுதலை, அந்த ஆரோக்கியம், அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. அல்லேலூயா. அவர்கள் ஆவியோ கட்டப்பட்டிருக்க கூடாமல் விடுதலையாய் இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ள இருந்து அந்த விடுதலை வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது வெளியவும் மேனிஃபெஸ்ட் ஆயிரும். நல்லா நீங்க கவனிச்சுக்கிடுங்க. உங்க சரீரத்தில் இருக்கிற பலவீனமா இருக்கட்டும், அல்லது மனசுல இருக்க துக்கம் கவலையா இருக்கட்டும், இது எதுவுமே ஆவியில இல்லை. ஆவி எப்படி இருக்கு? தேவனோட ஐக்கியப்பட்டதா இருக்கிறது. ஆவி எப்படி இருக்கு? தேவனை தரிசிக்கிறதா இருக்கு. அந்த ஆவி சூப்பர் ஃப்ரீயா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுகிற எத்தனை டாலர்ஸ் எதுவா இருந்தாலும் அது ஆவியில ஆல்ரெடி ரெடியா இருக்கு. நீங்க என்ன செய்யணும்? அந்த விடுதலைய, அந்த ஆவியின் விடுதலைய அவர்கள் பிரயோகிக்க தொடங்குகிறார்கள். அவங்க சொல்றாங்க, கட்டுகள்லாம் இருக்கு, ரைட், ஓகே தான். ஆனா யூ cannot bind our spirit. We are anointed and we have freedom in the spirit. நாங்க இப்படியே என்ன செய்யறோம் தெரியுமா? நீ பாரியா, நான் என்ன செய்யறோம்னு பாரு. உள்ள இருக்கிற அந்த ஆவியை அப்படியே கட்ட வெளுத்து வெளியே கொண்டு வரோம் பாருன்ட்டு உள்ள இருக்கிற ஆவியில பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு நான் பாருங்க, அந்த விடுதலை மேனிஃபெஸ்ட் ஆகுது ஃபிளஷ்ல. ஹல்லேலூயா. வெளியரங்கமா வருது. எப்படி வெளியரங்கமா வருது பாருங்க. உள்ள இருக்கிற ஆவியில இருக்கிற அந்த விடுதலை இப்ப வெளியே வந்துருச்சு. எல்லாரும் கட்டும் விழுந்துருச்சு. அப்படி என்ன அர்த்தம்னா, உங்களுக்குள்ள இருக்கிற ஹீலிங் உங்களுக்கு வெளியில மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, இட் வில் நாட் ஜஸ்ட் ஹீல் யூ பட் எவ்ரிஒன் தட் இஸ் அரவுண்ட் யூ. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற டெலிவரன்ஸ் அது வெளியே மேனிஃபெஸ்ட் ஆகும்போது, இட் வில் நாட் ஜஸ்ட் டெலிவர் யூ பட் எவ்ரிஒன் தட் இஸ் அரவுண்ட் யூ. பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிற பிரின்சிபல். அப்படி என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓ இப்படிதான் செய்யணுமா, இதுதான் ஜீசஸ் சொன்னாரு. யார்கிட்ட? அந்த ஸ்திரீட்ட சொன்னாரு, அம்மா உன் கிணற வெளியே தேடாதம்மா, உன் கிணறு எங்க இருக்கு? உனக்குள்ள இருக்குமா. நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளே நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். இதை நீ நம்புனீன்னா நீ நிறைய பேருக்கு தண்ணி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசிச்சு பாருங்க, ஜீசஸ் அதை சொன்னாரு. ஏன்னா அவருக்குள்ள இருந்து வாட்டர், அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி அவருக்குள்ள புறப்பட்டு புறப்பட்டு பாய்ந்து கொண்டிருந்தபடினால அவர் போற இடத்துல எல்லாம் இந்த ஜீவ தண்ணீரை கொடுத்து கொண்டு போய்கொண்டே இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ உங்க ஹீலிங்க வெளியே தேட வேண்டாம். யூ ஆர் ஹீல்ட் இன் யுவர் இன்சைட். சோ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஓஹோ பிசாசு பாவத்தை கொண்டு வந்து இந்த தேவ சாயல்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை அழிச்சு போட்டானே, பரவாயில்ல, என்னுடைய சாயலை திரும்ப அவனுக்குள்ள வைக்கிறேன்ட்டு உள்ளுக்குள்ள வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. So you are blessed from inside out. You are delivered from inside out. You are blessed from inside out. So உள்ள இருந்து உங்களுக்குள்ள எல்லாத்தையுமே வச்சுட்டாரு. அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? பூரணமா இருக்கிறீங்க, எல்லாமே இருக்கு. அப்ப என்ன தேவை அப்படின்னா, the conversation with Christ begins the flow. அவரோடு இருக்கிற அந்த உரையாடல்கள், அவரோடு இருக்கிற உறவுகள், அவரை துதிக்கிற அந்த துதி, அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை, இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அன்லாக் பண்ணுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்க எதுவா இருந்தாலும் சரி, அது உங்களுக்குள்ள இருக்கிற மட்டும் நினைச்சுக்கோங்க, சரியா? All that you need is already accomplished on the cross of Calvary, and the blessing, the inheritance of the cross is already placed inside of your spirit. உன் ஆவிக்குள்ள அது ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? வச்சுட்டார். கல்வாரியின் சொத்து சகலமும் திருப்பப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த திருப்பிக் கொள்ளப்பட்ட அத்தனையும் மொத்தமா எடுத்து அதை உங்கள் ஆவியிலே வைத்து விட்டார். அல்லேலூயா, ஆமென். அது எப்படி வேலை செய்யும்? Through the Holy Spirit, fellowshipping with God. அதனாலதான் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். அப்ப கிறிஸ்து தான் முக்கியம். அப்ப ஆவியானவர் மூலமா கிறிஸ்து மகிமைப்பட 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 உங்க வாழ்க்கையில இந்த பெருக்கங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நான் இன்னைக்கு சொல்றேன், ஒருவேளை உங்களுடைய தேவை ஒரு குழந்தையா இருக்கலாம். எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, குழந்தை தான் தேவை. எனக்கு தேவை ஒரு வேலை தான். எதுவா இருந்தாலும் சரி, இனிமே அதை பத்தி கேட்காதீங்க. இனிமே என்ன கேளுங்க? Lord, I need you. All that I need is you. Jesus, I want you. Take me closer to you. அப்படியே கேளுங்க. கிறிஸ்துவையே கேளுங்க, கிறிஸ்துவையே நோக்கி பாருங்க. ஆபிரகாமுக்கு எங்க போகணும்னு தெரியாது, ஆனா ஒண்ணு தெரியும், தேவனை நோக்கி போய்கிட்டே இருந்தோம்னா எனக்கு வாக்கு பண்ண இடத்துக்குள்ள போயிருவேன். காரணம், எனக்கு வாக்குப்படின அத்தனையும் அவருக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும். அதான் ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக இருப்பதே ரகசியம். உங்களுக்குள்ள இருக்கிறார்ல, அதுதான் ரகசியம். பிரைஸ் காட், ஆமென். அப்ப நீங்க கிறிஸ்துவுக்கு நேர நடங்க, கிறிஸ்துவை மட்டும் தேடுங்க, இயேசுவை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். அதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் தெரியுமா? ஆவியானவர் தான். ஏன்னா ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள் நமக்கு இராது. ஒவ்வொரு நாளும் பைபிள் நீங்க வாசிக்கும் பொழுது இதுல இருந்து என்ன வாக்குத்தத்தம் கிடைக்கும்னு வாசிக்க கூடாது. இதுல இருந்து இயேசுவை நான் எப்படி அறிந்து கொள்ளலாம்னு வாசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். பைபிள் வாசிக்கும் போது இல்லை அடுத்து ஒரு பிரசங்கம் கொடுக்கலாமே, எப்படி ஒரு பிரசங்கம் பண்ணலாம், அடுத்து என்ன பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்க கூடாது. வாசிக்கும் போது என்ன நினைக்கணும்னா, let me dig deeper about Jesus.
கிறிஸ்து இயேசுவை குறித்த வெளிப்பாடுகள் தான் எனக்கு ராஜ்யத்தின் திறவுகோலை கொண்டு வந்து கொடுக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ விசுவாசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு விடுதலை சொல்லப்படுது, அது போதாது, எழுதப்படுது, அதுவும் போதாது, எனக்கு யாரு கொண்டு வந்து என்னை வச்சானோ அவனே வந்து என்னை வெளியே கொண்டு, இதே தான் ஆண்டவர் செய்ய போறார். சரியா? யாரு குழியில போட்டாங்களோ அவங்களே என்ன பண்ணாங்க, தூக்குறாங்க. யாரு இல்லவே இல்லைன்னு சொன்னானோ அவனே சொல்றான், உள்ளங்கை எலும்பு மேகம் வருதுன்னு. இவ்விதமாய் கிரியை செய்ய தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது வார்த்தை சத்தியமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நீ சகலவற்றையும் சகல பரிபூரணத்தையும் ஆண்டவரே எங்களுக்குள் வைத்து விட்டீர் தகப்பனே. எங்களை உமக்குள் வைத்து விட்டீர் தகப்பனே. நாங்கள் அப்படியே அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆவியில் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த விடுதலையும் அந்த ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே எங்கள் சரீரம் வரைக்கும் அது வெளிப்படும்படிக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வதாக ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய ஊழியம் எங்களுக்கு தொடர்ந்து உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வேத வசனங்களை ஆண்டவரை தியானத்தோடு வாசிக்கவும் ஆண்டவரே அவைகள் மூலமாய் கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ளவும் கிருபை செய்யுங்கப்பா. அப்போஸ்தலர் 2:22 படி ஆண்டவரே, அற்புதங்கள் அடையாளங்கள் கூட கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்குத்தான் செய்யப்படுகிறது. இவைகளெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவரை கிறிஸ்துவை ஆண்டவரை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் தகப்பனை. இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உடைய நாமத்தினால் இந்த வார்த்தைகளை அனுப்புகிறோம். இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அற்புதங்களை செய்யட்டும். ஆசீர்வதிங்க தகப்பனே. இவர்கள் யார் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யுங்க. இந்த வாரத்திலே அப்படிப்பட்ட சாட்சிகள் எழுப்பித்தாரும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த நாளிலும் விசேஷமாக 2 சாட்சிகளை சொன்ன அந்த 2 சகோதரிகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவருடைய வீட்டாரையும் அவருடைய குடும்பத்தையும் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அவர்களை மேன்மைப்படுத்துங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இந்த சாட்சிகளை கேட்டவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதிலும் பாதுகாத்துக் கொள்ளும். அவருடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து அதை பெருகச் செய்யும். கர்த்தர் மகிமைப்படுவீராக. எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கிடைந்து சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.